எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்களுக்கு நான் நினைக்கும் செய்கிறேன். இந்த தலைப்பு எடுக்கிறது நோக்கம் வந்துட்டு குடும்பத்துல ஒரு 25 பேர் 20-25 பேர் வரைக்கும் பர்சனல் கான்டாக்ட்ல இருப்பாங்க என்கிட்ட. அப்படி பேசும்பொழுது அவங்க சொன்னது வந்துட்டு ஜெபத்தை குறித்து கொஞ்சம் அதிகமானவங்க பேர் கேட்டுங்க அதை பத்தி எடுக்கலாம் அப்படின்னு போன வாரத்துல. அப்போ நானும் அந்த ஜெபத்தை குறித்து எடுக்க ஆசை. இது ஒரு 3 சப்ஜெக்ட் நான் ஒன்னா ப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இன்னைக்கு நைட்டே அனுப்பிடுறேன். கேள்விகள் விளக்கங்கள் எதனா வேணும்னாக்கா அதை குறிச்சு வச்சுக்கோங்க. முடிய டைம் இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து அடுத்த 2 நாள் இதை குறிச்சு நம்ம பேச போறோம் இல்லைங்களா? நிறைய விலகி கொள்ள போறோம். நானும் உங்ககிட்ட இருந்து விலகி கொள்ள போகிறேன். ஸோ இந்த நாள்ல பிரேயர் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்துட்டு என்னை உருவாக்குன சிற்பிகள் அதுல ஒருத்தர் அருள் திரு ஜெய்சிங் ஐயா. அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், மறித்திருக்கிறார், ரொம்ப வயசானவர். அவர் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படி சொல்லி பார்த்தாக்கா, கடவுளுடைய அந்த எல்லைக்குள்ள போயிடுறது அப்படின்னு சொல்றாரு. கடவுளுடைய எல்லைக்குள் போயிடுங்க, போய்விடுவதுதான் ஜெபம் அப்படின்றார். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னாக்க, கடவுள் நிறைய பேசுவார், நம்ம வந்து ரொம்ப குறைவா பேசுவோம். ஜெபத்தினுடைய முக்கியமானதை கடவுள் நிறைய பேசணும், ஆவியார் நிறைய நமக்கு விளக்கணும், நிறைய சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு முன் உதாரணமா தான் அவர் சொல்லுவாரு, நமக்கு என்ன கேட்கணும்னுட்டு தோண முடியாத அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் ஆவி ஆன்மா சரீரத்துல அடைப்பட்டு இருக்கும் பொழுது, நெருக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆவியார் நமக்கு ஒத்தாசை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதனால அவருடைய எல்லைக்குள்ள போயிடுறது, அதுதான் ஜெபம் சொல்லி ஒரு 2-3 காரியம் சொல்லியிருந்தாரு. நான் அதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வரல, இந்த டைப்ஸ்ல இல்லை. நான் சேவ் பண்ணினான ஞாபகம். ஸோ அதை யோசிச்சு திரும்ப சொல்றேன். சில காரியங்கள்லாம் சொல்றாரு. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்க, வெற்றிகரமான ஜெபம் உங்களுக்கு வேணுமா, கனி தரும் ஜெபம் வேணுமா? பெரும்பாலும் எல்லாம் நாம கேள்விப்பட்டது விக்டரியஸ் பிரேயர், ஆனா கனி தரும் ஜெபமா அது இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டார். அப்ப இந்த ஜெபத்துல எதை அவர் மையப்படுத்துறார்? 3 விஷயத்தை மையப்படுத்துவார். ஒன்று வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்க ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்முடைய கடவுள். 2வது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நம்முடைய சரீரம், இதுதான். அங்கேயும் கடவுள் வசிக்கிறார். இந்த இடத்துலயே வந்துட்டு 3 கடவுளாக நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கிறார். இதை நாம எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ நம்முடைய ஜெபம் என்பது தனித்தர் ஜெபமா இருக்கிறதா கேள்வி. அப்போ கடவுள் இந்த பூலோகத்துக்கு வந்தார், பூவுலகத்துக்கு வந்தார் அப்படின்னாக்க எதற்காக வந்தார்னா, தன்னை முழுவதுமாக இந்த உலகத்துல மக்களுக்கு கொடுத்து விடுவதற்காக. அதாவது என்னுடைய குணாதிசயம் உன்னை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி பவுல் அடிகளார் அதனால தான் சேலஞ்ச் பண்றார். பைபிள்ல யாரும் சேலஞ்ச் பண்ணவே இல்லை. நம்மள சொல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவர் சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படிங்கிற. அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஐயா சொன்னது என்னன்னாக்கா, பவுல் ஏன் அப்படி சொன்னாருனாக்கா, கடவுளுடைய குணாதிசயத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வெளிப்படுத்தார்.
அப்போ கடவுளுடைய ஆசி என்பது நேர்மறையான ஒரு ஆசி. அப்போ இதுக்குள்ள ஒன்றிணைவதற்கு நமக்கு கொஞ்சம் இந்த இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதுல பிரகாரம் இருக்கு, பரிசுத்த பிரகாரம் இருக்கு, மகா பரிசுத்த பிரகாரம். இதுக்குள்ள போகணும்னாலுமே பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளுடைய எல்லைக்குள் ஓடி விடுவது என்று சொன்னால், கடவுளுடைய எல்லைக்குள் லயித்து இருப்பதுன்னு சொன்னா நமக்கு எது வேணும்னாக்க அந்த தூய்மை. அந்த தூய்மை தான் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டை தான் பரிசுத்தத்தை குறிச்சு நிறைய பேசு, புதிய ஏற்பாட்டை காட்டிலும். எதற்குன்னா நான் பரிசுத்தர், நான் தூயவர், நீங்களும் தூயவர்களாக இருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஓல்ட் டெஸ்டமென்ட் பெரும்பாலும் மிக முக்கியமாக பார்த்தோம்னாக்கா நம்முடைய இறைவாக்குரைஞர்கள் தீர்க்கதரிசிகள் அதிகமா பயன்படுத்த மாட்டார்கள். நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராய், நீங்கள் பரிசுத்த பிழைச்சராய் இல்லை, அதனால மனம் திரும்புங்கள். அதனுடைய மையமே அதான். ப்ராபசியோட மையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 குறிப்பு இருக்கும். அதுல 7ல மையம் என்ன? ரிப்பென்ட், ரிப்பென்ட், ரிப்பென்ட். இதான் மையம். மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நான் அது குறித்து பேசியிருக்கிறவங்க கூட. அப்போ தூய்மையை குறித்து பேசுற கடவுள் தூயவர், நாமும் தூயவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையை குறித்து அதிகமாக பேசப்படும். புதிய ஏற்பாட்டிலையும் பேசப்பட்டிருக்கிறது. சிலுவை பற்றிய செய்தி, அழிந்து போகிற மடமை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நமக்கு சிலுவை பற்றிய அந்த செய்தி என்பது ஆற்றல், வல்லமை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பெரும்பாலான இறையியலாளர்கள் சொல்ற செய்தியில இயேசுவை பேசுங்க. ஒண்ணு இயேசுவை பேசுங்க, இல்ல சிலுவை பத்தி பேசுங்க, இல்ல ரெண்டையும் பேசுங்க. இது ரெண்டையும் பேசாத உங்கள் செய்தி வீணான செய்தி அப்படின்னு சொல்றாங்க இறையியலாளர்கள். அது இயேசுவை பற்றி சொல்லுங்க, சிலுவை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. நேரம்னா கொஞ்சம் அப்படி ஜம்ப் ஆகுதுன்னா இந்த தூய்மையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக சொல்லுது. அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற அதே இது புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசுகிறார். இயேசு அந்த தேவாலயத்தில் பிரவேசித்து உள்ள இருக்கிற பிரச்சனைகள் அது என்னன்னாக்கா மக்கள் கடவுளோடு கூட இணைவதற்கு அந்த இடத்துல தடை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப ஜெப வீடு என்று சொன்னால் என்ன? அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வரணும். கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வரணும். அந்த வீட்டுக்குள் வராதபடி தடை இருக்கிறது. அப்போ இந்த தடை என்ன பண்ணுது? மற்றவர்களை பாதிக்கிறது. மற்றவர்களும் இல்லையா, அவர்களுக்கும் இந்த தூய்மை என்பதை கேள்விக்குறியாக்கிறது. இந்த பரிசெய, சதுசெய, வேத பாரகர்கள், சனகரிம் சங்கத்தார், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா கடவுளுடைய அந்த தூய்மை, அவர் மா தூயவர், மகா பரிசுத்தம் உள்ளவர் என்கின்ற அதை ஒரு கேள்விக்குறியாக்க. அதுதான் இயேசு அதை அந்த இடத்தை தூய்மைப்படுத்தும் மூலம் என்ன சொல்றாருனாக்கா நம்முடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அதன் விளைவு என்ன அப்படிங்கிறத. அப்ப இன்னொன்று ஜெபத்துல கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கேட்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அவர் பேசுவதை கேட்பது அதிகமாகும். அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள் போயிடணும், அவருடைய எல்லைக்குள் போய்விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நாம் அவர்கிட்ட பேசும்பொழுது கடவுள் எப்படி நம்மை அணுகுகிறார், எப்படி நம்மை சீர்தூக்கி பார்க்கறனா, கூப்பிடுகிற எளியவரின் உதவியற்ற சிறுமையானவரையும் அவர் விடுவிக்கிறவர். சங்கீதத்துல மன்றாடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா ஏழைகள் தான் மன்றாடுவார். தேவையற்ற சூழல் இருக்கு, உதவி தேவையற்ற சூழலை எனக்காக வாதாட யார் உண்டு, எனக்காக எதனா செய்யறதுக்கு யாராவது உண்டா அப்படின்னு பார்த்தாக்கா பெரும்பாலும் ஏழைகள். ஏன்னா அவர்களுக்கு என்று பேச ஆள் இல்லாததுனால. அப்போ கடவுள் என்ன செய்யறதுன்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கூப்பிடுகிற எளியவர், உதவியற்றவர். உதவியற்றன்னா கூப்பிட கூட திராணியற்றவர், அவர்களை கடவுள் விடுவிக்கிறார். அடுத்து பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றதுன்னா, கட்டிடமாகிய இந்த கோயில்ல, இந்த ஆலயத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தது, என் செவிகள் கவனித்தது.
அப்போ சரீரமாகிய நம்முடைய ஆலயமும் இதுக்கு போகுது. சரீரமாகி இந்த ஆலயத்தின் உண்டாக. இது கடவுளுடைய ஆலயம். கடவுள் கொடுத்த சரீரம். இது கடவுள் வசிக்கின்ற இடம். அதனால இதுவும் அதோடு கூட பொருத்தமானதும் ஆலயமற்ற நாமும் கூட இதுதான் சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அது முழுவதும் பார்க்கும் பொழுது ஆலயம், கடவுள், மக்கள் இந்த மூன்றும் வந்துட்டு முக்கோணமா இருக்கும். பின்னி பிணைந்து கொண்டே இருக்கும் இந்த பகுதியில் நாம வாசிக்கும் பொழுது. அப்போ நிறைய நேரத்துல வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கூட ஒரு பிரச்சனை இருக்கு. நாம் ஜெபத்தின் வழியாக ஒரு ஆசையை பெற்றுக் கொள்கிறோம்னா அதுல ஒரு டேஞ்சர் இல்லையா? என்ன அப்படி சொல்லி பார்த்தாக்கா, நான் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் நாம் கேட்கும் பொழுது டேஞ்சர்னு சொல்றதை விட வேறு வார்த்தை நமக்கு பயனற்றதாக இருக்கும். வானத்தின் சிலம்பம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பயனற்றதாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் நான் தூய்மையா இல்லை. கடவுள் தூயவர், நான் தூய்மையா இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, நமக்கு கடவுளிடம் கிடைக்க வேண்டிய நியாயமான அவசியம் கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மூடி அவருடைய இது வாசிச்சாக்கா ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவார். கடவுள் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தா, தன் கையில் ஆசீர்வாதம் என்கின்ற தட்டை வைத்திருக்கிறார். அதுக்குள்ள ஆசீர்வாதம் அதை வாரி வாரி தன் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்தாக்கா, அந்த மக்களும் என்ன செய்யறாங்க, அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க செய்யறாங்கன்னா, ஆண்டவருடைய காலடியில இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு பதிலாக காலடியில இருக்கிற சாபத்தை வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். அது பெரும்பாலும் யாருக்கு ஒப்புமைப்படுத்துவார்? திருச்சபைக்கு ஒப்புமைப்படுத்தார். திருச்சபைக்கு வந்தோம் என்று சொன்னால் நாம் போகும்பொழுது நாம் ஆசீர்வாதமாக போக வேண்டும். என்ன ஆசீர்வாதம்? ஏன் கடைசி அந்த ஆசீர்வாதம் சமாதானம், பீஸ், அதான் ஆசீர்வாதம். அந்த சமாதானத்தோடு கூட போகிறோமா அப்படின்றத குறித்து சொல்றதுக்காக அவர் இதை பயன்படுத்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ தூய்மையை பத்தி நிறைய சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து கொஞ்சம் வேகமா போகிறேன். இது வந்து நீங்க உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும் பொழுது இதை படிச்சீங்கன்னா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அப்போ கடவுள் என்ன சொல்ல, தன்னுடைய மக்களை அவர் தெரிவு செய்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் உங்களையும் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருந்தோம்னா தூயவர்களாக இல்லை, பரிசுத்த குலைச்சலாக உள்ளவர்களாக, அதாவது நம்முடைய லாங்குவேஜ்னா பாவிகளா இருக்கும், பாவத்தினால் நிறைந்தவர்களாகத்தான் நாம் இருக்கோம். ஆனால் நம்மை தான் தேடி வந்திருக்கிறார். ஏன் சொன்னாக்கா, சேற்றில் இருக்கிற என்னை அவர் மேலிருந்து தூக்கி விடாமல் அவர் சேற்றில் இறங்கி என்னை தூக்கி சுத்தப்படுத்தி. ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ண, கீழே கம்ப கொடுத்து ஏன்னு பிடிச்சிக்கிட்டு ஒரே குதிப்பாங்க. அது வந்து நான் நேரடியா பார்த்தேன். வெள்ளம் வந்தப்போ எங்க மாடியில பார்த்தா பின்பக்கத்துல ஒரு இதுல வந்துட்டு அவங்க 6 வயசு குழந்தை அப்படி அதுல விழுந்த உடனே அம்மா அப்பா 2 பேரும் அந்த முதல் மலையை எகிரி குதிச்சுட்டாங்க. அதுக்குள்ள மற்ற இதுதான் மனிதரை தன் பிள்ளைகளுக்கு எப்படின்னா கடவுள் எப்படி இருப்பார்? அப்படி என்றால் சான்ஸே கிடையாது. கடவுளை போல கடவுளை பார்க்கவே முடியாது. அப்படி இயேசுவை போல் ஒருவரை பார்க்கவே முடியாது. ஒரு திருமறையை போல ஒரு திருமறையை வைக்கணும், அது ஈடினை எங்கே வைக்க முடியாது. அப்ப அப்பேற்பட்ட சகதியில் விழுந்து விட்டது. விழுந்த பிறகு இது நல்லா இருக்கு சகதி அப்படின்னு வாழ்ந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, பெருவா நம்முடைய வாழ்க்கை. இட்ஸ் ஓகே, இது நான் இங்கே சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறேன். ஆனா கடவுள் தட் இஸ் நாட், நீ இருக்கிற சொபிஸ்டிகேட் கிடையாது. அவர் இயேசு உள்ள குதித்து நம்மை மீட்டெடுத்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்மோடு கூட இணைத்துக் கொண்டு தம்முடைய தந்தையோடு இணைத்து, தந்தையாக கடவுளை அப்பா என்று அழைக்கிற ஆபா ஃபாதர், அப்பா பிதாவே என்று அழைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை இயேசு அதை பத்தி சொல்றார். சீடருக்கு சொன்னால் எல்லாருக்கும்
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா நான் உங்களை தூய்மைப்படுத்துவேன் என்னுடைய சிலுவையின் உதாரணம். அடுத்தது என்ன சொன்னா, நீங்கள் என் நாமத்தினால கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னு. அது ஆக்சுவலா கடைசி வரியில பாருங்க. அது என்ன இருக்கு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அடுத்த ஒரு வரி என்ன இருக்குன்னாக்க, நான் உங்களை அபிஷேகம் செய்தேன்ற வார்த்தை வந்து நம்ம தமிழ் பைபிள்ல இருக்காது, பவர் திருப்பதில இருக்கா, இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. கிங் ஜேம்ஸ், ஓல்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஐ ஹேட் ஆர்டர்ட் யூ, என்னை விட ஐ ஹேட் அப்பாயிண்டட் யூ, இல்லையா? இந்த மாதிரி இது சம்பந்தமான வார்த்தைகள் ஒவ்வொரு திருப்புதலிலும் இருக்கு. தமிழ் திருப்புதல் இருக்காருன்னா அவர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். அபிஷேகத்தின் மைய வார்த்தை அதை வேறு பிரித்து, நான் உங்களை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்வேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை வேறு பிரித்து இருக்கிறீங்களா, அபிஷேகித்து. எதற்காக அபிஷேகம்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, கனி நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை அபிஷேகம். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் கனி கொடுக்கவும், அதிக கனி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அப்பதான் இந்த 2வது வரி வரும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கத்தக்கதாக. அப்ப நம்ம என்ன கேட்போம்னாக்கா, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம ஆண்டவரை நான் அதிக கனி கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட. இது வந்துட்டு உலக ஆசீர்வாதத்தை மையப்படுத்துற வாக்கியம். நம்ம எதிரைய வாசிக்கும் பொழுது அது எல்லாம் தெளிவா தெரியும். எதிரேனும் எனக்கு 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 ஒரு சந்தோஷம். என்கிட்ட வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாங்கிட்டு போனார். என் கையில திரும்ப வந்து ரொம்ப சந்தோஷமா பின்னாடி வச்சுட்டு, இந்த ஹீப்ரூ அண்ட் கிரீக் பைபிள் சொன்ன அந்த இது ரொம்ப நான் விரும்பி படிப்பேன். இந்த ஹீப்ரூ அண்ட் கிரீக் பைபிள் இதை நான் அதிக விரும்பி படிக்கிறவருக்கு. இதை ஒருத்தர் வாங்கிட்டு போயிருந்தார். அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். திஸ் ஹீப்ரூ அண்ட் கிரீக் பைபிளை பார்த்து. ஸோ இந்த ஹீப்ரூ பைபிள்ல அதனுடைய இது பார்க்கணும். ஹீப்ரூ பைபிள்ல வந்துட்டு இப்போ கிரீக் பைபிள்ல இப்போ வந்து ஸ்டடி பைபிள்ஸ் இருக்கு. அதில் இப்படிதான் விளக்குகிறது. இந்த ஸ்டெப்ல இந்த ஆர்டர்ல தான் விளக்குகிறது. அப்போ நாம் கடவுளோடு நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நெருங்கி இல்லாத பட்சம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மத்தேயுல சொன்னா லூக்கால சொல்றாரு. அப்படின்னா அது நாம் நெருங்கி இல்லைன்னா நாம் தூயவராக இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக இல்லை. அதை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அந்த ப்ராசஸ்ல இல்லை. பரிசுத்தமா 100க்கு 100 இருக்க முடியாது, பட் பரிசுத்தத்துக்கான ப்ராசஸ்ல போகணும் அப்படின்னு சொல்றது. அப்படி பரிசுத்த ப்ராசஸ்க்கு போகாதவங்களுக்கு சொல்லப்படுறது இல்லையா, அளவுக்கு அதிகமா கடவுளை விட்டு வெகு தூரம் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறது. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரத்துல இருக்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன பண்றோம்னா வேர் அருகே வைக்கப்படும். அப்படின்னா என்ன, வேர் வந்து பூமிக்குள்ள இருக்கும். அப்ப சீக்கிரம் வேரை கட் பண்ணணுன்றதுக்காக பள்ளம் கொண்டு வேர் தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறோம். அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது பெரும்பாலும் ஜெபம் என்று சொன்னாலே பெரும்பாலும் தூய்மை, பரிசுத்தம் 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 தான் ரொம்ப 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 முக்கியம். அப்ப அதான் சொல்ற, அப்படி இருக்கும்போது இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் தந்தையாகிய கடவுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாராகிய கடவுள், இதை வந்து மூன்றுமே நமக்கு எங்க பார்க்கிறோம் சொல்லி பார்க்க இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை சொல்ல, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் 22ஆம் வசனம். தூய ஆவியாராகிய கடவுள், நான் என்னை நேசித்தால் என் வசத்தை கை கொள்வீர்கள், அப்போது தந்தையாகிய கடவுள் மேல் அன்பு செலுத்துவார், நாங்க வந்து ஒரு வாசம் பண்ணுவோம். மூவொரு கடவுளை அங்க சொல்லுகிறது. இந்த வசனங்களை நீங்க இது பெரும்பாலும் ஜெபத்துல வந்து தூய்மையை குறித்து அதிகமாக பார்க்கணும். அப்போ இந்த ஜெபத்தோடு கூட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, உபவாசம் அல்லது நோன்பு இருத்தல், அதுவும் பிரேயரோட வருவது. இது வந்து அவர் தான் அருள் திரு இவரு ஜெய்சிங் அண்ணன் அவர் சொல்றது. உபவாசம்னா என்னென்ன, கடவுளுக்கு முன் தன் தவறை முழுவதுமாக ஒப்புக்கொள்வது உபவாசம். உபம் பிளஸ் வாசம், அது வடமொழி சொல்லுவோம். உப்வாஷ், உப்வாஷ். உபம் என்றால் அதிகம், அடிஷனல். உப ஆகமம் அப்படின்னு இல்லையா,
அந்த 4 ஆகமும் ஆதியாகமம், யாத்ரா, லேவியராகமம். இதனுடைய அடிஷனல் தான் அது உபாகமம். அடிஷனல் தினவாசம் இருக்கும். காலை மாலை கடவுளோடு கூட வாசம் செய்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட நாள்ல உபவாசம் அதிகப்படியாக கடவுளோடு நெருங்கி இருக்கும். அது என்ன, முழுமையாக தன்னை ஒப்படைத்தல். பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் முழுமையா ஒப்படைப்பார்கள், முழு மனதில் ஒப்படைப்பார்கள், உள்ளத்தின் ஆழ்த்த. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பெரும்பாலும் இந்த உபவாசத்துல எது மையம், பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா, தங்கள் பாவங்களை வாயத்தந்து அறிக்கையிடுவாங்க, கவலையே பட மாட்டாங்க. நான் அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண, உபவாசத்தை கூட்டுங்கள்னாரு. அப்படின்னா தனி உபவாசம் எல்லாம் மொத்தமா இருப்பாங்க. அங்க இவங்க பண்ண அநியாயம், அக்கிரமம் எல்லாம் மத்தவன் காதுல கேட்க கடவுளுக்கு கேட்கணும் அப்படின்றதுதான் உபவாசத்தின் மைய நோக்கம் இல்லையா? நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள. ஏன் தூய்மைப்பட்டு நாம் பலம் பெறுவதற்கு. நான் பலம் பெற்றாலும் தனி கொடுக்கும். அடுத்து கடவுளுக்கு முன் தங்கள் இயலாமையை ஒப்புக்கொள்வது உபவாசம். கடவுளுக்கு நான் பிரியமுள்ளவர் தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு உபவாசம். கடவுள் தரும் கனி தரும் வாழ்வை வாழ இந்த உபவாசம். கடவுளுக்கு முன் அவர் விரும்புகிற நீதிமான் என்பதை காட்டுகிற உபவாசம். அதாவது கடவுள் விரும்பும் செயலை செய்ய நான் பெரும் ஆற்றல் தான் உபவாசம். அதான் மையமே. ஏதோ 2 மணி நேரம் உபவாசம் இருக்குது இல்லை. உபவாசம் என்று சொன்னா தனி சப்ஜெக்ட். பட் ஆனா காலை 6 முதல் மாலை 6 வரை அதான் உபவாசம். முழு இரவு ஜெபம்னா மாலை 6 முதல் சாயந்தரம் 6 வரை. நான் ஆயராக இருந்த திருச்சபையில இதை நான் செய்வேன் இல்லைங்களா? ஆல் நைட் ப்ரேயர்னாக்கா வாரம்லாம் கிடையாது இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆல் நைட் ப்ரேயர் இல்லையா? மாலை 6 சாயந்தரம் 6. அதே போல 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுனாக்கா உபவாசம், காலை 6 மாலை 6 வரை. அதுதான் உபவாசம். உபவாசத்துல போகணும்னு ஜஸ்ட் ஒரு சின்ன இதுக்காக, அது ஒரு தனி. அப்ப இவர்கள் இந்த உபவாசத்தை குறித்து பேசுகிறதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. இப்ப நேரா நம்ம கொஞ்சம் உள்ள போய் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா எல்லா வசனங்களை மையப்படுத்தி இருக்கோம். நேரா இந்த பிரேயர் மையம் முதல்ல பார்த்தது இல்லையா? தூய்மை, பரிசுத்தம், பரிசுத்தம். அதனாலதான் சங்கீதம் 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். உண்மையிலேயே அந்த அவர் வாசலில் துதியோடும் என்ற மொழிபெயர்ப்பு தவறான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங். முதல்ல நன்றி, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். தூய்மைப்படுத்திக் கொண்ட உடனே அவர் வாசல்களில் நன்றியோடும். அந்த மொழிபெயர்ப்ப இந்த சின்ன சின்ன பிழைகள் இருக்கு. இங்கிலீஷ் பைபிளும் பவர் 2 சேர்த்து படிக்கணும். இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற பட்சத்துல திருப்பி பிள்ளையத்தை பவரை வச்சு படிக்கணும். இது உங்க ரெஃபரன்ஸ் தான் இந்த திருப்பி பிள்ளைய. அப்போ அவர் வாசல்களில் யார் ஸ்தோத்திரத்தோட, யார் நன்றியோட சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தம் படுத்தி கொண்டவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டவர்கள். அதன் பிறகு அவர் துதித்து கொண்டு செல்வார். புகழ்ச்சியில துதித்தல் இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லைங்களா? தேங்க்ஸ் கிவிங் பிரைஸ் அப்படின்னு இல்லையா? நன்றியோடு அவர் திருவாழ் நுழைகள், புகழ் பாடலோடு அவர் முற்றத்தில் வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பெயரை போற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுதான் இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது இப்படிதான் இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் ஒரு சிலுவை மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிராஸ் மாதிரி, நான் அந்த லைன் போட்டிருப்பேன், இந்த கிராஸ் மாதிரி. இது தனி சப்ஜெக்ட் தானக்கா, பட் இது சும்மா வருதுக்கு பாருங்க. பலிபீடம் எதற்காக? நம்பர் 1 இல்லைங்களா? என்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. எதற்கு பலி செல்ல? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. அந்த பலி அப்படின்னாலுமே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை பாவத்தின் விடுதலையாக்கிக் கொள்வதற்காக. அடுத்தது வெண்கல தொட்டி என்ன? எனக்கும் இந்த பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவுவதற்காக, கால்களை கழுவுவதற்காக. எங்க வசனம்லாம் இருக்கு. மோசே என்ன பண்ணாரு? நீ சாகாதபடி கை காலை கழுவு. நீ நீ பலி செலுத்த முக்கியம் இல்ல, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணு, கை காலடி கழுவிக்கோ, ஆரோன் மற்ற எல்லாருக்கும் அதை செய் அப்படி. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, 3வது சமூகத்து அப்ப மேடு. இந்த சமூகத்து அப்பத்து மேல ரெண்டு லேயர் இருக்கு. ஒரு இது 6 அப்பம், இன்னொரு பக்கம் ஒரு 6. ஒரு 6 அப்பம் எதை குறித்துனா ஸ்தோத்திர பலி, நன்றி செலுத்துதல். 2வது 6 எதை குறித்துனா துதி செலுத்துதல்.
ஏன்னா பிரகாரங்களில் உள்ள நுழையும் பொழுது, நம்மை பரிசுத்தமாக்கி நுழையும் பொழுது அவருக்கு ஸ்தோத்திர பலிகளும் துதி பலிகளும் செலுத்திக்கொள்ளும். அடுத்தது 4வது என்ன நடக்க, நான் அவருக்கு முன், அந்த வெளிச்சத்திற்கு முன் நான் நிற்க தகுதியுள்ளவன், நான் தூய்மையுள்ளவன், இந்த வெளிச்சத்தை நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன், நானும் வெளிச்சமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த முன் கொடுத்து. 5வது என்னன்னாக்கா, இந்த உடன்படிக்கை பற்றி கடவுளுடைய செய்தி, கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம்மோடு கூட பேசி முடித்து 6வது என்னன்னாக்கா, தூபவர்க்கம், காணிக்கை. சர்ச் ஆர்டர் ஆஃப் த சர்வீஸ் இப்படிதான் இருக்கும். அது எந்த சர்ச்சா இருந்தாலும், மெயின்லைன் சர்ச்சா இருக்கும், இண்டிபெண்டன்ட் சர்ச்சா இருக்கும், முதல்ல என்ன, பாவ அறிக்கை, பரிசுத்தமாகுதல், ஒப்புரவாகுதல். இது ரெண்டுமே 1-2 சொல்லு. சமூக தப்பத்து மேலே அவருக்கு சோத்திர பலியையும் துதி பலியையும் செலுத்து. அடுத்தது, இங்க சாட்சியாக இருக்கிறேன், சாட்சியாக சொல்லுவேன், நீர் என்னை இன்னும் பலப்படுத்தும், நான் சாட்சியாக விளக்காக வெளியில போறதுக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு வேண்டும். வார்த்தை கேட்டவன், ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்துல நான் காணிக்கை படைக்கிறேன், காணிக்கை படைப்பாங்க. இது அப்போ சங்கீதக்காரர் கடவுள் அருளிய வேதம் அவர் இருதயத்தில் இருக்கு, அவர் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நிறைய சொல்லுவாங்க இது வாக்குத்தத்தம். இதுல வாக்குத்தத்தம் என்னன்னா, நடைகள் ஒன்றும் பிசகுறது இல்லை, அதான் வாக்குத்தத்தம். ஆனா அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஆசீர்வாதமா மாறணும்னாக்க, கடவுள் அருளிய அந்த வார்த்தை என் இருதயத்தில் இருந்தால்தான் என் நடை பிசகு. வாக்குத்தத்தங்களை இப்படித்தான் நாம். அப்போ ஜெபத்துக்கு நேராக வந்து வெற்றி இல்ல கடித்தரும். பிரேயர் என்றால் வாட், வை, ஹவ், ஏன், எப்படி, எப்போது கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் பதில். அப்ப நான் பார்த்தோம், ஜெபம் என்பது கடவுளிடம் வந்து விடுதல். 2வது ஜெபம் என்பது கடவுளிடம் கற்றுக்கொள்ளுதல். 3வது ஜெபம் வந்து கடவுளால் பலன் அடைதல், வல்லமையை பெறுதல், ஆற்றலை பெறுதல். 4வது கடவுளின் உதவியால் நான் பலன் அடைந்து பயனடைந்து போல மற்றவர்கள் பலன் அடைந்து பயனடைது. அப்ப இதுல பெரும்பாலும் கடவுள் பங்குதான் இருக்கும். அவர் தான் அதிகம் பேசுவார் இவைகள் முடியாது. நாம் பேசுவது என்ன? நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவருடைய எல்லைக்குள் போய்விடுவது. இது மையமான ஒரு விஷயம். அப்போ ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், மோஸ்ட் ஆஃப் our prayers are water bottle or petition based. வாட்டர் பாட்டில் இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் பாட்டில் இருக்கும். இல்ல பெட்டிஷன், ஆண்டவர் இதை செய்யும் அதை செய்யும், ஆண்டவருக்கே கட்டளை போடுது, ஆண்டவர் இதை செய்யும் அதை செய்யும், என் வாழ்க்கையில இதற்கு இதை செய்யும் ஆண்டவரை, என்னை விடுதலையாக்கும், இதுதான் சொல்றதை தவிர, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், என் பிரச்சனைகளை நான் தான் காரணம் இல்லையா, உன்னை அறியாமையினால என் பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, அறிந்தே வந்து இருக்கிறது இல்லையா, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அதுதான் இருக்கிறத வச்சுட்டு ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும், என்னை மாற்றும் அப்படின்னா கடவுள் கட்டளை இடுதல் தான். நான் செய்கிறேன் என்று எதுவுமே இருக்காது. நான் ரெடி டு டூ இல்லையா, உன் கட்டளையே வார்த்தையில கேட்டு நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அது வராது, ஆண்டவரை நீ செய்யும், இதை மாற்றும். இன்னொருத்தர் சொல்லுங்க, ஜெபம் பண்ணு பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆண்டவரே இது இல்லை ஆண்டவர், அது இல்லை ஆண்டவரே, இது சரியில்லை ஆண்டவர், அது சரியில்லை, வீட்டுல சரியில்லை, இப்படி இது அல்ல அப்படி சொல்லுங்க. பிலிப்பியர் 4:6 சொல்றாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை என்னப்பா ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுகிறேன். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னா என்ன? ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறவருக்கு நன்றி, அந்த 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 தேங்க்ஸ் கிவிங் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எவ்வளவு முக்கியமோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையானது கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரே நான் இது இருக்கிறேன், நன்றி, நான் அநியாயப்படி அக்கிரமம் பண்ணா கூட என்னை நாசமா போகாத வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நன்றி இல்லைங்களா. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு முறை கடவுள் எனக்கு என்ன நன்மை செய்தார்னு எழுதினேன் காலையில நைட்டு, கிட்டத்தட்ட 128 நன்மைகளை குறைந்தபட்சம் செஞ்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 100, அப்போ 128 முறை நான் நன்றி சொல்லியிருக்கேன்.
ஆண்டவரே கோடா கோடி நன்றினாக்கா அவர் சொல்லுவாரு, முதல்ல ஒரு 20 நன்றியை சொல்லி வாயத்தாரு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? ஒரு 20 சொல்லு பார்க்கலாம். நான் சொல்லி நன்றி வாயத்தாரு சொல்லு. சும்மா வானத்தை சலம்பம் அடிக்கிற மாதிரி கோடா கோடி ஸ்தோத்திர 100 சொல்லு முதல்ல அப்படின்னா. சோ தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பின் பாயிண்ட் ஆண்டவரே நீ இதை செய்திரு ஆண்டவர், அதுக்காக ஸ்தோத்திரம். நான் சும்மா ஒரு இதை சொல்லணும்னாக்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை நான் ஆலோசகரா இருக்கல கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, எனக்கு வந்துட்டு இந்த அப்போ வந்து பாத்ரூம் தான் சொல்லுவாங்க, இப்பதான் ரெஸ்ட் ரூம், இந்த பாத்ரூம் கதவை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு. அடைச்ச இவரு பேய் பிசாசு பயத்துல இருக்காரு போல இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை என்னன்னாக்கா, அவருக்கு வந்துட்டு ஃப்ரீயா மோஷன் போகும், ரொம்ப கஷ்டப்படுவார். அது வந்து நரக வேதனை. கிட்டத்தட்ட குறைஞ்சி ஒரு 3/4 மணி நேரம் இருப்பேன், ரத்தம் கூட வந்துடும் அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் அப்படி இல்லையே, நான் ஃப்ரீயா மோஷன் போயிருக்கேன்ல. அது ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமானதை கூட நம்ம கடவுள் ஆண்டவரே அவருக்கு எனக்கு நான் ஃப்ரீயா ஒரு 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 பருக்க தண்ணி குடிக்க முடியல இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் எவ்வளவு தண்ணி குடிக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளோ நன்றி சொல்றேன். இந்த எண்ணி அன்றி துதி செய்வாய் அந்த பாட்டை வந்துட்டு திரு வேதக்கண்ணையர் சொல்றாரு. சில கருத்தான வார்த்தைகளை மாத்துங்க, தப்பு கிடையாது. எண்ணி எண்ணி நான் நன்றி சொல்வேன்னு சொல்றேன், துதி சொல்வேன் வராதாங்க, நன்றி சொல்வேன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கு. பாடி பாருங்க, யோசிச்சு யோசிச்சு நன்றி சொல்லுங்க, மறந்துட்டா கூட யோசிச்சு சொல்லுங்க. ஒரு நாள் எல்லாம் நன்றி சொல்லிட்டு கடவுள் அதை அதை அவர் அவர் எதிர்ப்பாங்க. என் பிள்ளைக்கு நான் செய்ததை நினைவு கூறுகிறது. அவர் வந்து அது பெரிய இஷ்யூ கிடையாது அவருக்கு. நம்ம குழந்தை வந்து நான் பார்த்து இல்லையா, சின்ன நம்ம பிள்ளைங்க பார்த்தோமா, எனக்கு இது பேனா வாங்கி கொடுத்தீங்களே நன்றி அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்ல, அது சாதாரண விஷயம். பெண் அந்த பிள்ளைக்கு பெண் வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயம் சரிங்களா, ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த பிள்ளை வாயிலிருந்து வரும்போது பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு காலையில் எனக்கு நல்லா டிஃபன் கொடுத்தீங்கம்மான், தேங்க்ஸ் லாட் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கோம். ஸோ கடவுள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் கிவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அடுத்தது வேண்டுதல். அந்த ஜெபம்ன்றது the relationship with God and myself, நமக்கும் கடவுளுக்கு இருக்க உறவை சொல்லுது. வேண்டுதல் அப்படிங்கிறது வந்துட்டு நாம ஒருக்கு முன் வைக்கின்ற பெட்டிஷன்ஸ். ஆண்டவரை இப்படி இருக்கிறது ஆண்டவரை, நான் என்ன செய்யறது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரை, எனக்கு இது தாரும் அப்படிங்கிறத விட ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுப்பாரு. அந்த அந்த மெச்சூரிட்டி வரணும் பிரேயர். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, இந்த பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. என் வாழ்க்கையில நான் வந்துட்டு எனக்காக நான் ஜெபம் பண்ணதே இல்லை இன்னைய வரைக்கும். எனக்கு இது வேணும்னு கேட்டதே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என்ன சொன்னாக்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேள்வி கேட்டது கிடையாது. ஒண்ணு கடவுளை கேள்வி கேட்டது கிடையாது, எனக்கு தேவை என்று கேட்டதே கிடையாது. ஏன்னா என்னை அப்படிதான் பழக்குனாது. நான் தான் அடிக்கடி என்னை உருவாக்குன அந்த தலைவர்களை, நான் படிச்ச தியாலஜி கூட செகண்டரி தான் வைப்பேன். அவர்கள் என்னை உருவாக்கி எப்படி கொண்டு வந்தார்கள், அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது. அப்ப எனக்கு எனக்கு என்னை நெருக்குகிற பிரச்சனை வந்தா கூட ஆண்டவரே இதுல விடலையாக்கும் நான் கேட்டதே கிடையாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு எதை டீச் பண்ணுங்க சொல்ல, இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இதை நீங்க அனுமதிக்காம இது வரல, அது நான் சொல்லுவேன். இது அனுமதிக்காம நீ வரல, ஏன் அனுமதினா நான் பண்ண தப்புக்காக இது நடக்கலாம், இல்ல வேற ஏதோ காரணம் பார்க்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கூட நம்ம போதிக்கணும் இல்லையா, நம்ம ஜெபத்தின் அந்த தன்மை கொஞ்சம் அப்படி மாறும். அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, இங்கிலீஷ்ல பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன் அண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு. அதுல விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல் அப்படின்ட்டு பவுல் அடிகளா அந்த நன்றி அறிதல் அப்படிங்கிறத புரிச்சு சொல்றாரு. சோ ஜெபம், the promise we have, ஆல்டன் வெடல் அப்படிங்கிறது. பிரேயர் என்ன அப்படின்ட்டு அவர் எழுதுறார் இல்லைங்களா, WEDAL, வெடல். பிரேயர் மீன்ஸ்
கேனன் ஆர் கன், அதாவது பெரிய பீரங்கி அல்லது துப்பாக்கியை போன்றது ஜெபம் என்பது. தட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த வெறும் பீரங்கியும் அல்லது இந்த துப்பாக்கியும் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அதுல ஃபயர் பால்ஸ், புல்லட்ஸ் இருக்கு. ஜபம் என்பது வெறும் புல்லட், பீரங்கி இல்ல AK-47 இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா, அசால்ட் கன் வச்சுட்டு இருக்கிறது முக்கியம் தான். ஆனால் குண்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு இல்லையா. ரெண்டாவது என்ன சொல்றாருனாக்கா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் அப்படிங்கிறார். அந்த துப்பாக்கி எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு அசால்ட் கன் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இது இருக்கும் சரியா. அது டெக்னிக்ஸ் தெரியும், அதை எப்படி பயன்படுத்தணும். அது தூக்குறதுக்கு வெயிட் இருக்குதா, அதை ட்ரிகர் பண்ண உடனே அது நம்ம பாடியை வந்து அதாவது அது பேக் ஆகும் இல்லைங்களா. அந்த வார்த்தை சரியா வராது இல்லையா. அது ஒரு ஜர்க் ஆகிட்டு போகும், ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து போகும். நான் NCCல இருந்திருக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் தெரியும் அப்படின்னாக்கா, ஜபம் என்பது பீரங்கி அந்த துப்பாக்கி போன்றது. பீரங்கி அந்த துப்பாக்கி சரியான குண்டுகளால் எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாரு. அதாவது ஒரு துப்பாக்கியில இருக்கிற ஒரு புல்லட் எடுத்து வேற ஒரு துப்பாக்கியில போட முடியாது இல்லையா. அந்தந்த இதுலதான் போட முடியாது இல்லைங்களா. AK-47 இருக்கிற அந்த புல்லட் எடுத்துட்டு போயிட்டு ரிவால்வர்ல போட முடியாது இல்லைங்களா. சோ அது வந்து சரியான குண்டுகள் இருப்பாங்க. ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கரெக்டா போய் அடிக்கிறது. ஒரு நிறைவேற்ற அடிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த 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 டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிறத. இரண்டாவது, அந்த துப்பாக்கியும் அந்த அல்லது பீரங்கியையும் குண்டுகளையும் நம்பர் 1 பயன்படுத்த தெரியணும், ரெண்டாவது பாதுகாக்க தெரியணும், மூணாவது பராமரிக்க தெரியணும். அந்த குண்டு அந்த 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 இதுல எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த அந்த புல்லட்ஸ் அது வந்து அந்த பாக்ஸ்ல தான் இருக்கும். அந்த பாக்ஸ் அப்போ நான் NCCல இருக்கும் பொழுதெல்லாம் அந்த ரவுண்ட் பாக்ஸ்ல புல்லட்ஸ் வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம். அதை எடுத்து ரிவால்வர்ல போட்டு வைப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த 10 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருக்கும். அது வந்து சாஃப்டான இதுல வந்து அது இருக்கும். ஏன்னா ரஸ்ட் இருக்கக்கூடாது, சாதாரண ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ ஜெபம்ன்றது அது எப்படி பயன்படுத்தும், அது எப்படி பாதுகாப்பது, அது எப்படி மெயின்டைன் பண்ணு. அடுத்த ஜெபம் பயன்படுத்தும் நபரை முக்கியப்படுத்து, குறிப்பார்த்து சுடும் பயிற்சி இருக்க வேண்டும். வானத்தில் சிலம்பம் பண்றோமா ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே செய்யுமாண்டவரே நான் பிள்ளை அல்லவா ஐஸ் வைக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் அவன் பிள்ளைதான். நான் அநியாயக்காரனா அக்கிரமக்காரன் அவன் பிள்ளைதான். மனம் திரும்பிய மைந்திலிருந்து கடவுளுடைய அன்பை சொல்லுகிறது. 2 பேரை சொல்லுது. தூய ஆவியாரை பற்றி சொல்லுகிறது, கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லுகிறது. இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னை தூயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் என்னை சீர்படுத்திக் கொண்டு எங்கெல்லாம் நான் என்னை பலப்படுத்துறேன், எந்தெந்த வகையில நான் பலப்படுத்துகிறேன். இந்த ஆன்மீக பலம் என்ன, ஆவிக்குரிய பலம், திருவார்த்தை பலம் என்ன, வார்த்தைகளினால் எப்படி பலப்படுத்துகிறேன், இது முக்கியமான. அடுத்தது உடல் வலு, ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி. உடலில் வலு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங்ல உடல் வலுவெல்லாம் இழந்து போயிடுறாங்க. ஃபாஸ்டிங்னா 12 மணி நேரம் இருக்கணும்னு சொன்னேன். அது எப்படி இருக்கணும் கண்டேன்னா, டாக்டர்ஸ் அவங்க ஒரு முறை ஒருத்தி வந்து பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல ஒரு 20 நிமிஷம் பேசணும். அந்த நாள்ல எல்லாம் 30 நாள் 40 நாள் தண்ணி குடிக்காம இருந்தாங்க. அந்த நாள் சாப்பாடு வேற, சத்தான சாப்பாடு அந்த காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. உணவு மருந்தா இருக்கு, நீங்க மருந்து தான் உணவா சாப்பிட்டு. இப்போ எல்லாம் எதுக்காக நமக்கு BP வருது, சுகர் வருது, இதெல்லாம் வந்து காரணம் என்ன, உணவு பழக்கம். உணவை சரியாக பயன்படுத்துவதில்லை. நேரம் கட்டினால வயிற்று நிரம்பிடும். அது இன்டைஜஸ்ட் ஆனாலும் உடம்புல பிரச்சனை வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிடணும். எப்பவுமே
அரை வயிறு சாப்பாடு இருக்கணும், 1/4 வயிறு தண்ணி இருக்கணும், 1/4 வயிறு காலியா இருக்கணும். அசுலா எங்க அம்மா வந்துட்டு இதை சொல்லும்போது எனக்கு தெரியல. ஆனா நான் டாக்டர் ஆனதுக்கு பிறகுதான் எவ்வளவு உண்மைன்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, 5 வேலைக்கு பிரித்துக்கணும். 3 வேளை சாப்பாடு 5 வேலைக்கு பிரித்துக்கணும். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு இருந்துட்டு 2 தப்பு பண்றோம். ஒண்ணு வந்து தண்ணி எதுவுமே குடிக்காம இருக்கும்போது உடல் உபாதை ஏற்படும். ஹார்டான சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது. செமி சாலிட் லிக்விடா எடுத்துக்கணும். தண்ணி குறைஞ்சபடி தண்ணியாவது ஒரு 2 பாட்டில் தண்ணி, 2 லிட்டர் தண்ணி அப்பப்போ காலையில 6 சாயந்தரம் 6 இருக்கும் இல்லையா. எதுனா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லையா, ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் வச்சுட்டு அப்பப்போ பிசாசு நம்ம பசிக்குது இல்லை அப்படின்னு, டயர்டா இருக்குது இல்லை அப்படின்னு, பசிக்குது நான் பக்கத்துல தண்ணி இருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்முடைய அறிவை கொஞ்சம் பயன்படுத்தும். நம் உடல் வலுவா இருக்கும். அப்ப பிசாசு அப்படிதான் செய்யாது. உபவாசம் இருக்கும்போது சாப்பிடாம இருக்கும்போது பசிக்குது இல்லை அப்படின்னு. அப்ப இது என்னன்னாக்க கடவுளோடு கூட நெருங்கி போறப்ப இந்த தடைகளை எல்லாம் நாம் தள்ளி விடுவது அல்லது புறம்பாக்கிட்டு விடுவது. அப்ப நம்முடைய உடல் முக்கியம். நிறைய பேர் ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே ஹெவியா சாப்பிடும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நிறைய சர்ச்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர், அது ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. 9 மணிக்கு சொன்னா வரவங்கள 11 மணிக்கு தான் வருவாங்க. 1:30 மணிக்கெல்லாம் ஃபாஸ்டிங் முடிச்சோன்னா பிரியாணி கொடுக்குறவங்க இருக்காங்க. குறைஞ்சபட்சம் வடை டீயாவது கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, இல்ல பிஸ்கெட் டீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டீ கூட கொஞ்சம் கழுதான் இல்லையா. ஃப்ரெஷ் ஜூஸ் எதுனாச்சும் இல்லையா, மோர் குடிக்கலாம், லைம் ஜூஸ் அந்த மாதிரி, அதெல்லாம் அதுதான் உடம்புக்கு. அதன் பிறகு கொஞ்சம் ஹார்டான சாப்பாடு சாப்பிடும். இதெல்லாம் உடல்ல பாதுகாப்பு. இது இல்லாதனாலதான் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் வருவதுக்கு காரணம். இந்த முடக்கு இந்த ஜாயிண்ட்ல அது என்ன சார் ஆங்கிலத்தில் எல்லுல ஆரம்பிக்கும் டாக்டர் சொல்லுவாங்க. இந்த எலும்பு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் தான். திடீர்னு உடல் ஊதி போறதுக்கு காரணம் இதெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்டிங்ல ஏற்படுற பிரச்சனைகள். அவர் தங்கச்சி ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சோ இங்க பாருங்க இல்லையா, பொல்லாத ஆவியை நோக்கி இயேசுவை அறிவேன் புகழியை அறிவேன் நீங்கள் யார், the disturbance இல்லைங்களா. சோ அவர்கள் ஆவி ஆன்மா சரீரத்தில் பலம் உள்ளவர்களாக இருப்பார். 3வது குறிப்பு, அந்த பீரங்கி அல்ல துப்பாக்கியை ஏன் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எங்கு பயன்படுத்தணும், எப்போது பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும் தெரியும். ஜெபம் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 19:18 அதை குறித்து நம்ம சொல்லணும். கடவுள் வந்து நம்மை நெருங்கி இருக்க வைக்கிறார். பழைய ஏற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன, நம்பர் 1 என்னை தாழ்த்தணும், நாட் பரிசுத்த நீங்கள் பரிசுத்தமா. அப்ப உங்களை தாழ்த்தினால்தான் என் முகத்தை நீங்கள் தேடுகிற எண்ணம் வரும். நீங்கள் முகத்தை தேடணும்னாக்கா you should come from the bottom of our heart. இந்த உள்ளத்தின் ஆழத்தை உதட்டுல இருந்து வரக்கூடாது. கடவுளை தேடுதல் என்பது உள்ளத்தின் ஆழம். எப்போ வரணும்னா நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் நான் கடவுளை என் உள்ளத்தின் ஆழத்திலும். இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்ன கன பண்ணுங்க, உள்ளமும் வெகு தூரமா இருக்கிறது அப்படின்ட்டு ஏசாயா தீர்க்கதரிசியார் சொன்னது போலவோ இயேசு கிறிஸ்து அதை என்டாஸ் பண்றதும் ஞாபகத்துக்கு. அப்படி தேடுனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கிடைக்கும். நான் தேடுனா என்ன ஆகும்னாக்கா, நம் பொல்லாத வழிகளை விடுவோம். முதல்ல ஏனோ தாடன்னு நான் பாவ அறிக்கை செய்வோம் இல்லையா. இப்போ நான் போல ஐயோ இதை செஞ்சு காட்டுகிற உன் முகத்தை எனக்கு மறைக்காதையும், அதான் நீ என்ன பேசுறது தனிப்படாது, ஆவியார் இடைப்படுவது கிடையாது, இதை மறந்துட்டேன், இதை மன்னி. அப்ப இந்த மன்னிப்பும் வந்துகிட்டே இருக்கும் கடவுளோடு கூட. அந்த ரிகன்சிலியேஷன் அதான் அந்த முதல்ல ஆராதனை முதல்ல பண்றது அதான். பாவ அறிக்கை, பரிசுத்தமாகுது, ஒப்புரவாகுது. இந்த 3ம் அமைந்த ஒரு ஆராதனை. ஆராதனை பாடம் எடுக்கும்போது அது உங்களுக்கு தெரியும். அப்போ இதை செய்தால் வழிகளை விட்டு திரும்பினால் அடுத்தது திரும்ப எனக்கும் பிசாசுல சம்பந்தம் கிடையாது. அடுத்தது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். எப்ப கேட்பேன், இந்த 5 இருந்தாதான் நான் வந்து காது கொடுத்து கேட்பேன் இல்லையா. அப்படின்னா நான் அதை வந்து ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா நீ நாசமா போயிடாதபடி போனா போன கிரேஸ் கிருபையினால உன்னை தாங்குவேன். அவ்வளவுதான். நீ தகுதி இல்லாதவனுக்கு
கிருபையினாலுமே நான் தகுதியற்ற என்னை கடவுள் வந்து நிக்க வைக்கிறார் தான் கிரேஸ் அப்படின்னா. இந்த 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 முன்னால இருக்கிற இந்த இந்த 5ஐயும் செய்யாதவர்களுக்கு கிரேஸ், இந்த 5ஐயும் செய்கிறவர்களுக்கு பிளஸிங்ஸ், ஆசிகள். ஆசினாக்கா உலக ஆசி வந்து 2வது தான். சமாதானம் என்ற ஆசி மற்றவர்களுக்கு அந்த சமாதான கர்த்தரை அறிமுகப்படுத்துற, அவளை உருவாக்குறது, இதெல்லாம். அப்ப நான் கேட்பேன். கேட்டு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, நீ என்னுடைய மகன் என்று கட்டி அணைப்பேன். மனம் தெரிஞ்ச மைந்ததாச நான் எழுந்திய தகப்படத்திற்கு போய் பரத்துகிறதா உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆனா அங்க செஞ்சிட்டாரு. அப்பா கிட்ட அது கேட்கவே கேட்கல. அப்பாவுக்கு தெரியும், அந்த குணாதிசயம் தெரிஞ்சு. இது என்னன்னாக்கா உலக தகப்பன் அல்ல, நம்முடைய தகப்பனுக்கு தெரியும் இல்லையா, அவர் எந்த நிலையில வந்திருக்காருன்னு தெரியும். அவர்கள் தேசத்துக்கு சேமம் அப்படின்னா என்ன? எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால்தான் என் தேசத்துக்கு ஆசீர்வாதம். எனக்கு சேமம் இல்லை என்றால் என் தேசத்துக்கு சேமம் கிடையாது. அது வட மொழிசு. அப்போ இன்னைக்கு நம்முடைய தேசம் இப்படி இருக்கிறதுனா யார் காரணம்? முக்கியமா நான் காரணம். எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, அதனால இந்த தேசத்துக்கு என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியல. அப்போ கடவுள் ஒரு மனிதரை அல்ல, ஒருவரை கொண்டு பலரை பார்க்கிறார். என் ஒருவரை கொண்டு என் வழியாக பலரை பார்க்க, நம் ஒவ்வொருவரையும் கொண்டு பலரை பார்க்கலாம். அது அதனாலதான் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கும். நீ நியாயக்காரன் அநியாயக்காரன் திறந்திருக்கும். என் செவிகளும் கவனிக்கிறதா இருக்கும். நீ பேசுறது அநியாயமா பேசுறியா, நியாயமா பேசுறியா, மாய்மாலமா பேசுறியா, எப்படி பேசுற இல்லையா? ஏன்னா என் நாமம் இந்த நிலையத்துல என்னன்னாக்கா எப்பவுமே இருக்கணும்ங்கிறதுக்காக. அதுதான் உலகத்தின் முடிவு வரை உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சாவு உங்க கூட இருப்பேன். சரிங்களா? அப்போ இந்த ஆலயத்துல நான் என்னன்னைக்கு இருக்கணும்னாக்கா, நான் இதை தேடினேன், இதை தெரிந்து கொண்டேன். என் சரீரமாகி இந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டேன். என் சரீரமாகி இந்த ஆலயத்தை அவர்தான் பரிசுத்தப்படுத்தினார். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டவர்களை நான் தெரிந்து கொள்ள கீழே இறங்கி உன்னை தூக்குறேன், சுத்தமாக்க. அடுத்து என் கண்கள் எப்படி இருக்குன்னா, நீ அந்த மாதிரி நான் முதல் உன்னை ரட்சிக்கப்படும்போது நீ உன்னுடைய அனுபவம் என்ன, எப்படி சந்தோஷத்தை எவ்வளவு பேருக்கு சொல்லியிருப்பேன், எப்பேற்பட்ட மாற்றம், அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த பழைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பார்ப்பேன். அதனால என் இருதயம் எப்பவுமே நீ நியாயம் பண்ணாலும் என் இருதயம் மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்பிய மைந்தன் தகப்பனை போல நான் பார்த்துட்டேன். என்னாலும் நீ நல்லா இருந்தாலும் நான் பார்ப்பேன், நீ நாசமா போயிருந்தாலும் நான் பார்ப்பேன். நான் நீ எங்கேயும் பார்க்க. சோ திரும்பவும் இல்ல, அப்ப இந்த துப்பாக்கி அல்லது பீரங்கி என்பது இட்ஸ் எ பிரேயர், ஜெபம். குண்டுகள் என்பது வேத வசனம். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம் ஜெபத்துல வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். வெறுமனே வானத்துல சொல்ல இதை செய்ய மாட்டாரு அப்படி அப்படி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஏற்ற வசனங்கள் நிறைய இருக்கு. எந்த போராட்டத்திற்கும் ஒரு வசனம் இருக்கு. நம்ம வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. அதான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை வந்து வீணா திரும்பாது, அது செஞ்சு முடிச்சா திரும்பும். அது செஞ்சு முடிச்சு திரும்பலன்னா யார் காரணம்னாக்கா நீ தான் காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நான் தான் காரணம். என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கும் போது யாருக்கு ஜெபித்தாலும் வசனம் அதுக்கு ஏற்ற வசனம், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைன்னு அதான். எந்த ஜெப குறிப்புக்கு எதை சொல்லணும்ன்றது இல்லைங்களா? எனக்கு இதை வந்துட்டு இன்னொரு ஆயர் எனக்கு சொன்னார், பேர் உடனே ஞாபகத்துக்கு இல்லை. வீட்டுல போய் ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் அப்படிதான் ஆரம்பிப்பாருங்க ஜெபம். எந்த வீட்டுல போனாலும் எது பண்ணாலும் பெரும்பாலும் இந்த இந்த துக்கமானது இருக்காது இல்லைங்களா? அதனால அவர் ஆரம்பிக்கிற ஜெபமே எப்படி இருக்கிறாக்க இல்லையா, ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஒரு வீட்டுல அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அவர் அனுபவத்தை சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப எந்த வசனத்தை, எந்த வார்த்தை ஏற்ற சமயம், இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன ஜெபம், இதுக்கு என்ன வசனம், இந்த ஜெபத்துக்கு என்ன வசனம், ரிக்வெஸ்ட்க்கு என்ன,
இது ஆல்டர்னேட் பேர் நிறைய நாங்க அதை அவங்க சொல்லி ஜப குறிப்புனாக்கா அதுக்கு என்ன ஜபம் சரியான ஜபத்தை பண்றான்னு நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஜப குறிப்பு அந்த ஜப குறிப்புக்கு ஏற்ற சமயத்து சொல்லப்பட்ட வார்த்தை. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். வானத்தில் சுலபம் பண்றதா இந்த குண்டுகள் வேத வசனங்கள் என்று சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா எதிரே 4 கடவுளுடைய வார்த்தை அதுக்கு அது உயிர் உள்ளது, அது ஆற்றல் உள்ளது, அது எல்லா பக்கமும் அது எப்படி இருக்கும், அது ஷார்ப்பா இருக்கும். எல்லாவற்றையும் சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பயன்படுத்த அந்த கத்தி, அது எலும்பை கட் பண்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நைஃப் தான். அது ஒவ்வொன்றும் அப்ப எல்லாவற்றையும் மறுக்கணும், கண்டபேனிக்கா இருக்கக்கூடாது. இதுதான் அப்போஸ்தலர் 1:34 அவருடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாகி, இங்கிலீஷ் கட்ஸ் இருக்கும். ஆனா அது இந்த டெர்மினாலஜி பார்க்கும்பொழுது, கிரீக் டெர்மினாலஜி பார்க்கும்பொழுது அது சர்ஜரி பண்ணும். காயப்பட்டவர்கள் எதெல்லாம் கட் பண்ணி தேவையில்லாத எடுத்து விடுவது, இதற்காக பயன்படுத்துறது. அதனால வசனம் அப்படிப்பட்டது. அடுத்து பயன்படுத்துபவர் நான் எப்படி ஜபம் செய்கிறது என்ற குவாலிட்டி என்ன, இதுதான் எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமும் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கது. பயிற்சியினால் பகுத்தறிய முடியும், பயிற்சியில பகுத்தறிய முடியாது. ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணோம்னாக்கா அது பயிற்சி இருக்கு. கோழி கடையில அவங்க கிட்ட இதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ பயிற்சி பகுத்தறி இதனால் ஏற்படும் முதிர்ச்சி. இது பூரணம் வயதுல கேட்டாங்க. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு, சான்ஸ்கிரிட்ல 3 இருக்குது, பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். பெரும்பாலும் பூரணமும் பரிபூரணம் மட்டும்தான் நம்முடைய பைபிள்ல நம்ம பார்க்கிறதா. நீங்க கிரீக் பைபிள்ல பார்க்கும்போது இந்த 3ஆம் நிலைக்கு போகும். பூரணம் என்றால் என் உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா என் முன்னால இருக்குதான் நீங்க பாக்குறீங்களா, அது பூரணம். பரிபூர்ணம் என்று சொன்னால் எனக்கு முன்னாலே, எனக்கு பின்னாலே, எனக்கு மேலே, எனக்கு கீழே இருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. சம்பூர்ணம் என்பது எனக்கு உள்ளேயும். பவுல் சம்பூர்ணத்தை பத்தி நிறைய பேசுவார். எனக்கு உள்ளே இந்த 3 வடமொழி சொற்கள். அப்ப இந்த இடத்துல பூரணம்ன்ற வார்த்தை வரல, இது பரிபூர்ணம். அடுத்தது சம்பூரணம். நீ வெட்கப்படா 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரர், சத்திய வசனம் அதை அப்ப நிதானமாய் பகுத்து போதிக்க, கடவுளுக்கு முன் நீ உன்னை உண்மையுள்ளவன் பயன்படுத்தும், நான் கடவுளுக்கு முன் உண்மையுள்ளவன் என்று. 4வது விசை ட்ரிகர், பரிசுத்த ஆவியானவரின் ஆற்றல் வல்லமை, பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அதை மையப்படுத்தும். யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறது வேத வசனம். இதை நீ தான் செய்யணும், உன்னாலதான் செய்ய முடியும், வேற யாரும் செய்யணும், வேற ஒருத்தரால இதை செய்ய முடியாது, இதை நீ தான் செய்ய முடியும். ஆவியா இருக்கும், வேற கையை காண்பிக்க உன்னால முடியாது. அது சொல்லு. எபேசியர் 3:20 நம்ம சில சூழ்நிலையில எனக்கு பேச்சு வராது, மூச்சு வராது, பதட்டப்படுறோம், இருண்டு போயிருக்கும். அப்ப ஆவியா நமக்கு உதவி செய்யறாங்க. என்ன பேசுறது, என்ன செய்யறது, அப்படி நெருக்கப்பட்டு எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு இருக்கும்போது நமக்கு பதில் ஆவியார் நமக்காக செய்யணும். அதுதான் அழகாக சொல்லி யோபு, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று அப்படிங்கிறார். இது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுறார். அப்போ நான் யார் என்று இவர் நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆனா கடவுள் என்னை என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. அதற்காக சொல்லப்படுற வார்த்தை. நான் யார் என்று நமக்கு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும் நான் யார் என்று எனக்கு தெரியும்.
அந்த நிலையில சொல்றேன். ஏசாயா வந்து நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னத்தான் ஜெபம் பண்ணுங்க, நான் அதுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேன், அது பொருட்டா எடுக்க மாட்டேன். ஆனா என்ன, கிருபை மட்டும் உங்கள்கிட்ட வச்சுட்டே இருப்பேன். கிருபை மட்டும், நீ நாசமா போகாது, கிருபை மட்டும் வச்சுட்டு. ஏனென்றால் நான் அநியாயக்காரன், ரத்தத்தினால் மற்றவர்களை நான் கொலை செஞ்சிருக்கேன். வார்த்தையினால, என் செயல்னால, என் பேச்சினால, என் பார்வையினால. நீ இப்படி இருக்கிறாய் அப்படின்னு. அப்ப வெற்று வேட்டு துப்பாக்கினால் எந்த பயனும்? டம்மி புல்லட்ஸ் அப்படின்னாங்க இல்லையா, இப்பெல்லாம் நிறைய இதெல்லாம் பார்க்கணும் அரசு. இன்னைக்கு நாம் வசனங்களை இப்படிதான் டம்மியா தான் பயன்படுத்திக்கணும். துப்பாக்கியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, தான் ஊழியக்காரன் என்ன சொல்லிடுவாரு. ஆனா பிறகு தெரியும், இவங்க ஒண்ணும் இல்லடா அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லைங்களா, இவருக்கு டம்மி பீஸ் பிறகு தெரியும். ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் அது இருக்கும். என்ன சொல்றா, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்கள். கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு உதவி. கடைசி பகுதி டைம் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு, இன்னொரு எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னா முக்கியமா கடைசி பகுதி வருது. அப்ப கடவுள் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய வசனத்தை வச்சு சொல்லுவாங்க இல்லை அப்படின்ட்டு. சில ஜெபங்களுக்கு தான் பதில் கொடுப்பாரு, மற்ற ஏன்னா இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், இந்த வசனம் வச்சு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இறையியல் கோணத்துல பார்க்கும் பொழுது இல்லையா, கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாருன்னா ஆம், பதில் கொடுக்கிறார். எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். ஆனா எப்படி கொடுக்கிறார் அதான் முக்கியம். எப்படி நமக்கு பதில் கொடுக்கிறார், எப்படி நமக்கு பதில் செய்கிறார், எப்படி அவர் அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றார், அதான் முக்கியம். அவர் பதில் கொடுக்கிறார், ஆனா எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு வந்து எஸ், ஆம் என்று பதில் கொடுக்கிறார். இது கடவுளுக்கு அது 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 பிரியமா இருந்ததுதா, கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, அது நியாயமா இருந்ததுனாக்கா இல்லைங்களா, கடவுள் பார்க்க அது நியாயமாகவே இருந்ததுன்னா அப்ப நான் நியாயமா இருக்கணும். அப்ப என்னிடத்தில் வருகின்ற வார்த்தை நியாயமாகத்தான் இருக்கணும். அதான் சொல்றது இல்லையா, கடவுளை பேசும்போது நம்ம நியாயமானதான் பேசுவோம். ஜெபம் அதான். கடவுளுடைய எல்லைக்குள் போயிட்டு கடவுள் நிறைய பேசுவார், நான் கொஞ்சம் பேசுவேன். அப்ப கொஞ்சம் பேச எப்படி இருக்கோ, கடவுள் பிரியமானதை நான் பேசுவேன், பிரிய மாட்டதை பேச மாட்டேன் ஜெபத்துல, அல்லது கேட்க மாட்டேன். யோசேப்பினுடைய பகுதி 1 4:9 இல்லையா. அப்போ இயேசு சொல்றாரு, நம்முடைய ஜெபம் என்பது குமாரனில் பிதா மகிமைப்படும்படி இருக்கிறது. அப்படின்னா என்னில் இயேசு மகிமைப்படும், என் வழியாக தூய ஆவியார் மகிமை அவர் சந்தோஷப்படும். அதுதான் தூய ஆவியார் நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கேன். இந்த நன்றி சொல்லும்போது சந்தோஷப்படுவார் அவரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட எடுத்துருவா. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, இதை தப்பு பண்ணிட்டு பேசியிருக்கிறேன், சாரி, ஐம் சாரி. எப்பெல்லாம் உள்ளத்தின் ஆழ்த்து நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருக்கவில்லை என்பதற்கு நம்முடைய பாவம் தான் காரணம். தூயாவே சந்தோஷப்படாது. அதுதான் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திரும் சொல்றதுக்கு யோவான் சொல்றதுக்கு காரணம் தான், நிலைத்திராததுனாலதான். அப்போ நிலைத்திருக்கணும்னு ஆவியார் விரும்புகிறாரு. அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அடுத்தது 2வது காத்திருன்றார், வெயிட். சில ஜெபங்களுக்கு வெயிட், ஏன்னா நம்மை வந்து தகுதிப்படுத்துவதற்காக வெயிட் சொல்றாரு, நம்ம டெஸ்ட் பண்ணுறதா வெயிட் சொல்றாரு. அல்லது நம்முடைய கேட்பு என்பது அந்த நேரத்துல நமக்கு பயன்படும் நம்ம நினைப்பான கடவுள் நினைப்பது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 4 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, எனக்கு 2 சக்கர சைக்கிள் சைட் வீல் இல்லாம வாங்கி கொடுக்குமா, அது கீழே விட்டு கையை கால உடைச்சுக்கணும். இல்ல நான் சைட் வீல் சப்போர்ட்டிவ் வீல் இருக்கிற மாதிரி வாங்கி தரேன்னாக்கா, ஒத்துக்கடை இருக்குதான் வேணும்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லம்மா இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா
ஒரு 8 வயசு பிள்ளை எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுனாக்க, இல்லம்மா இப்ப பெரிய பிள்ளை 18 வயசு ஆகணும், உனக்கு லைசன்ஸ் எடுக்கணும், எல்எல்ஆ இருக்குன்னு அது பிறகு பாஸ் ஆகும். நியாயம் தான், நீ கேட்கிற ஜபம் நியாயம், உன்னுடைய சைக்கிள் வேணும், தேவை நியாயம். ஆனால் இப்பொழுது அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வேண்டாம், காத்து. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நம்ம இன்னும் எக்ஸெட்ரா அதை போடும், நம்மை பலப்படுத்திக் கொள்ள, வளப்படுத்திக் கொள்ள. அப்போ வெயிட் புத்தல பார்க்க. அடுத்தது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள காத்திரு. டு பி ஃபிட். அடுத்தது டு டெஸ்ட் அவர் ஃபெய்த். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பற்றுறுதியை வளர்ப்பதற்காக அவர் வெயிட் என்றார். அப்ப இதெல்லாம் யார்? அது ஆபிரகாமை குறித்து வருது, அன்னாலை குறித்து வருகிறது இல்லையா? எங்களுடைய ஒரு பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர் ராபெல் குமார்னு ஒருத்தர், அவரும் அப்படிதான். அவர் பெரிய சாட்சி, டைம் இல்லை அவர் காத்திருந்தாரு. அவர் ரொம்ப, ஆண்டவரே நான் எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவர், எனக்கு நீ மட்டும்தானே இருக்குது, நீங்க செய்ய மாட்டேன் நியாயமா அவர் அழுவார். ஹீப்ரு ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவாரு, எதிர்க்க ஒரு ப்ரொஃபஸர் நான் உங்களுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்பாரு. ரொம்ப நல்ல ஒரு இல்லைங்களா? அவர் சொல்லுவார், எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு 14 வயசு தான் ஆகுது, சாப்பாடு இல்லை, பசியில இருக்கிறேன் இல்லைங்களா? ரயில்வே ட்ராக்ல போறேன், அங்க மத்தியான நேரத்துல போவேன், அங்க சாப்பிட்டுட்டு அந்த வைகை எல்லாம் போகுவேன், அந்த மாதிரி ட்ரெயின் போடுற அந்த 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 பேப்பர் எடுத்து அதுல இருக்குது நான் சாப்பிட்றேன்னு இல்லையா? கடைசியில பார்த்தா அவரு இந்தியாவில் இருக்க எல்லா ட்ரெயினையும் ஓட்டிட்டார், எல்லா ட்ரெயினையும் ஓட்டிட்டார். அவர் கடவுள் அப்படி உயர்த்தி இருக்கிறார் அவர் இல்லைங்களா? அவர் திருச்சபை, அவருக்கு கீழே ஒரு 8-9 திருச்சபைகள் அதை தாங்குகிறது, எல்லாமே செய்து கட்டிருக்கிறார். அப்போ வெயிட் பிளஸிங், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். வசனங்கள் நிறைய இருக்கு. மூணாவது இஸ் நோ. பிளண்டா அடிப்பார், நோ. மோசேக்கு சொன்னார் நோ, பவுலுக்கு சொன்னார் நோ, இயேசுக்கு சொன்னார் நோ இல்லைங்களா? நோ அப்படின்னா நோ தான், வேற எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பாய்ஸ்க்கு, இப்போ கேர்ள்ஸ் கூட அப்படிதான். முன்னெல்லாம் பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ் தனியாட்டு நம்ம வாங்கி இருக்கோம். இப்போ பாய்ஸ்க்கு இதெல்லாம் விட்டு அந்த கேர்ள்ஸ்க்கு பிடிக்குது. ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுப்போம் நம்ம, அது கொஞ்சம் பேச AK-47 வாங்கி கொடுத்து நம்ம எப்படி வாங்கி கொடுக்குறது? நோ அப்படின்னும். ஏன்னா அது AK-47 அப்படியே மீறி வாங்கி கொடுத்தா அது முதல்ல நம்மளதை எய்ம் பண்ண, மம்மி இங்க பாரு, டாடி இங்க பாரு அடிக்கும். அதுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. So God bluntly says no. அதை நாம் புரிந்து கொள்ளும். Whenever God says no, நம்ம ஏற்றுக்கணும். கடைசியா வந்துட்டு கெட் லாஸ்ட், ஒழிஞ்சு போடுவார். எசேக்கியேல் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். எசேக்கியேல அவர் கடவுளுக்குன்னு வைராக்கியமா வாழ்ந்த அந்த சூழல்ல கடவுள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் சொன்னார், இல்ல ஆண்டவரே எனக்கு இன்னும் கொடுங்கன்றாராம். அதாவது சுவர் பக்கம் திரும்பி அழுகுறாராம். எபிரேயத்துல வந்துட்டு ஒரு யார் எபிரே என்று நிறைய இருக்கும் குவாலிட்டிஸ். அதுல ஒரு குவாலிட்டினா ஒன் ஹூ ஷோஸ் ஹிஸ் ஃபேஸ் அன்டு காட். கடவுளுடைய கடவுளுக்கு தன் முகத்தை காட்டுபவர் எபிரேயன். ஆனா அந்த எசேக்கியா என்ன பண்றாருனாக்கா, கடவுளுக்கு முகத்தை காட்ட முதுக காட்டுறாரு, சுவர் பக்கம் சாஞ்சிக்கிட்டு இல்லையா, அழுது புலம்புறாரு. அப்போ ஒழிஞ்சி போன்னு கொடுத்தாரு. ஆனா அவர் எங்க போயிட்டாரு கடைசியில? நம்ம இதை வந்து பாசிட்டிவா எடுக்கக்கூடாது இல்லையா? அவர் ஜெபித்தார், வல்லமையா ஜெபித்தார், கொடுத்தார். சரி, அவுட்கம் என்ன? அவுட்கம் என்ன இல்லையா? அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? பரிதாபமான இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா? முடிவு பரிதாபம். கடவுள் நமக்கு ஜெபத்திற்கு இந்த 4 வகைகளில பதில் கொடுக்கிறவராய், இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருச்சபைக்கு சொல்லிக்கிறோம். ஆகவே இந்த 3 பதில்களும் நல்லது. எஸ்னால தேங்க்யூ லார்ட், வெயிட்னால தேங்க்யூ லார்ட், நான் வெயிட் பண்றேன் இல்லையா? நோனாலும் தேங்க்யூ லார்ட், எனக்கு எதுக்காகவே கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியல, புரியல, சோ நான் ரெடி, எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம். ஆனா இந்த கெட் லாஸ்ட்னு பிரச்சனை. நான் முதல்ல நுங்கம்பாக்கம் எதிர் வீட்டுல ஒரு குட்டி பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரச்சனை அதுக்கு வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம். அந்த 12 வயசுக்குள்ள அந்த இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜாக்கிரதையா வச்சுக்கணும். எனி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் பிள்ளைகளுக்கு ஏற்பட உடல் ரீதியான பிரச்சனைகள்
12 வயசுக்கு பிறகு அது வளர விட்டனா லைஃப் லாங் இருக்கும். 12 வயசுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடும் கேர்ஃபுல்லா. அந்த பிள்ளை என்ன பண்ண அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எதிர் வீட்டுல மாடியில இருக்காரு எனக்கு கேட்கறது. அந்த அங்கிளோட கூப்பிட்டு இது பண்றாரு, வா நான் வேணும். ஆனா நீ வேண்டாம், எனக்கு ஐஸ் தான் வேணும். அவங்க பிரச்சனைத்தால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் அது ரீசிங் இதுவாயிட்டு கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த பிள்ளை செத்து பழிச்சு. எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடவுளுடைய பெரிய கிருபை அந்த பிள்ளை கடவுளை ஏற்றுக்கொண்டு குடும்பமே ஏற்றுக்கொண்டிருக்கு. நல்லா இருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை திருமணம் கூட ஆயிருக்கு. பிள்ளைகளுக்கு ஏன் சொல்றேன்னா இதான் அம்மா படம் நை 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 நைன்னு பிள்ளைங்க பண்ற மாதிரி கடவுளை நை 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 நைன்னு எசைக்கமா நை 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 நைன்னு பண்ண உடனே ஒழிஞ்சு போ சனின்னு கொடுப்போம்ல பிள்ளைகளுக்கு. கொடுத்தா யாருக்கு பிரச்சனை? பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. அப்போ இது கடவுளுக்கு பிரச்சனை. எசைக்கியா வந்து செத்து போனது கடவுளுக்கு பிரச்சனை. கடவுளுக்கு சாட்சியா இருந்தான் பாரு, எப்படி ஆயிட்டான் பாருன்ட்டு. So it's very very important. Okay, I think நான் இதோடு கூட முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இது மட்டும் அப்படி வேகமா சொல்லுவேன். ஜெபம் இல்லையா? பிரேயர். பிரேயர் வந்து இன்டராக்ஷன். பிள்ளைகள் கடவுளோடு கூட உறவாடுவது சொல்லு. காலை சாயந்தரம் பிள்ளை வந்தோன்னு பிள்ளை சொல்லுது இல்லையா, பாசிட்டிவ் சொன்னா இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து நல்லா இருந்தது நம்ம கேட்போம் இல்லையா. ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு, நான் என் சாப்பாடு ரொம்ப நம்ம சந்தோஷமா இருக்கும், தேங்க்யூ, அதே மாதிரி பண்ணுமா. அடுத்தது என்ன சொல்லுவேன்னாக்க ஒரு பையன் என்னை இடிச்சுட்டா, அவனை போய் கடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம சொல்லி அப்படி பண்ணக்கூடாது, மாதிரி சாரி சொல்லுவேன், நாளைக்கு இந்த பிஸ்கெட் எடுத்து போய் அவனுக்கு சாரி சொல்லி ரீகேன்சல் ஆகு. அப்போ ஆரம்ப கட்ட உரையாடல் ஜபம் என்பது. இரண்டாவது சப்ளிகேஷன், நம்ம தேவைகளை கடவுளிடத்தில் எடுத்து உரைத்தல். வாயை தந்து நான் பேசுறேமான்னு பார்ப்பேன். எடுத்துரைத்தல் அது பாசிட்டிவா இருக்கணும். எடுத்துரைக்கிறது அது தந்தை தீர வேண்டிய அப்படிலாம் இல்லை. அந்த விட எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த விட நான் என்ன பண்ணுறது தெரியல, நீங்க சொல்லி கொடுங்க. இது தந்தையை தீர வேண்டாது இல்லை, எடுத்துரைத்தல் நியாயமான வகையில அவருக்கு எடுத்துரைத்தல். இல்லைங்களா? மூணாவது ரிக்வெஸ்ட். ஆண்டவரை தாழ முடியல, ஆண்டவரை என்ன பண்றதுன்னு தெரியல, ஆண்டவரை நீங்க முதல்ல தாங்கி கொள்ற பலத்தை தாங்க. அதான் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பிரச்சனையை தாங்குறதுக்கு முதல் பலத்தை தாங்குற பலன் இதெல்லாம் யோசிக்கிற தன்மை வரும், சிந்திக்க முடியும், கொஞ்சம் 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 ஃப்ரீயா சிந்திக்க முடியும். ஆவியார் பேசுறது நம்மளால நல்லா தெளிவா நம்மளை உணர்த்து கொள்ள முடியும். வசனத்துன்றார். நாலாவதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல, நன்றி இருதயம், நன்றி சொல்கின்ற இருதயம். ஸோ நான் ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் இட் ரைட் நவ், இல்லைங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட 193 ஸ்லைட்ஸ் இருக்கு, நான் அனுப்புறேன். இதை குறித்து நம்ம அடுத்த 2-3 நாள் நம்ம இதை குறித்து நாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கருத்துக்களை பகிரலாம். நான் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறேன், இன்னும் இதை வலு சேர்க்கறது எதெல்லாம் செய்யலாம் நம்ம இந்த வகுப்பின் வழியாக அப்படின்ட்டு நாம செய்யலாம் நினைக்கிறேன். இது அப்படி நீங்க நைட் இமீடியட்டா செஞ்சு ஜஸ்ட் நைட் இல்ல கடைசி ஒண்ணு சொல்லி முடிச்சிடும் இல்லைங்களா? சாரி, 103ஆம் சங்கீதத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? முடிவு ஜெபம், அப்படிதானே? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். வீட்டு கூட்டத்துல எல்லாம் குட்டி பசங்களா பார்க்கல, நைட் பிரேயர்ல எல்லாம், ஈவினிங் ஃபேமிலி பிரேயர்ல முடிச்சுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்ற உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சவுண்டு கேட்போம், பட் பட்டு பட்டு சவுண்டு கேட்போம். என்ன சத்துனா புக்கெல்லாம் எடுத்து வைக்கும், பார்த்துருக்கீங்களா? டப் டப்னு புக்கெல்லாம் எடுத்தாலும் முடிஞ்சிருச்சு. இது அல்ல, இது முடிவு அல்ல, இது எப்பொழுதும் தொடர்வது. அப்போ இந்த ஜெபத்தை வந்து எனக்கு யாரு திரு பால் பிரகாஷ் இருக்கார் இல்லைங்களா, பஞ்சாப்ல பேச அவங்க அப்பா வேதக்கண் ஐயா அவர் சொன்னது இல்லையா, ஜெபத்தை இப்படிதான் சொன்னது, ஜெபத்தை எப்படி சொன்னா இப்படிதான் சொல்லணும் அப்படின்னா. எப்படி சொல்லணும்னாக்கா 3, 4, 5, 6 வசனத்தை முதல்ல சொன்ன. அவர் உன் அப்படின்றத என்னு போடும். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோயெல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி, என்னை கிருபையினாலும் இரக்கங்கள் இல்லாமல் சொல்லி, நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார்.
கழுகுக்கு சமானமா என் வயது மீண்டும் வாழ வயதைக்குள்ளார். நான் ஒடுக்கப்படும் போதெல்லாம் ஒரு நீதி செய்கிறார். குறைஞ்சது இந்த 3, 4, 5, 6 வசனம் இருக்கு. அதாவது 15 அது ஃபுல்லா நன்றிதான். இதை செய்கிறார். அதனால அப்படின்ட்டு இந்த 1, 2 வந்து கடைசியா வரணும். அது முடிவுரை. அது முன்னுரையா நமக்கு அமைஞ்சிருச்சு. ஏன்னா யூதர்களுடைய முறை என்னன்னாக்கா, இதனுடைய தாக்கம் என்னன்றது அவங்களுக்கு புரியும், நமக்கு புரியாது. அப்ப நம்ம புரியணும்னு என்ன பண்றோம், இதெல்லாம் செஞ்சது ஆதலால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வருமானம் மீனிங்ஃபுல்லா இருக்குதா? அப்ப அவர் பிரேயர் ஷுட் பி a meaningful prayer. அப்போ நான் வந்து எங்கேயுமே முதல்ல இவரு நம்ம ராஜையா அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தப்ப கூட அங்க வந்து அந்த பிரேயர் வந்து அவங்க துணைவி யாரும் வேற யாரும் கேட்டாங்க, நல்லா இருந்தது இந்த பிரேயர் இல்லையா? நாம் சேர்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து உலக ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் சொல்லிட்டு நாம அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களா குணமாக்கி என் பிராணனை அழித்து இவங்களா இருப்பாரா? எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரு நான் ஒடுக்கப்படும் போதெல்லாம் அவர் எனக்கு நீதி செய்கிறார். ஆதலால் என் ஆத்மாவே அர்த்தம் இருக்குதா? மனசுல ஆச்சா அப்படின்னா இல்லைங்களா? இதுதான் ஜெபத்தின். இதுல மற்றெல்லாம் நீங்க பாருங்க, ஏன்னா கேள்வி கேளுங்க. மெச்சூர் பிரேயர், இம்மெச்சூர் பிரேயர், இன்னும் நிறைய இருக்கு. இது 3 பகுதியே நான் சுருக்கியே இவ்வளவு வந்திருக்கு. anyhow, so I think I can stop here.